கரூர் மாவட்டத்தில் கிருஷ்ணராயபுரம் பகுதியில் மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ததாக செய்திகள் வெளியான நிலையில் கூட்டு பாலியல் துன்புறுத்தல் இல்லை என்று காவல்துறையினுடைய தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. செய்தி கூடுதலாக விவரங்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில். கிருஷ்ணமூர்த்தி, இப்போது காவல்துறை தரப்பில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நிச்சயமாக கரூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பெரோஸ்கான் அப்துல்லா இன்று தற்பொழுது முக்கிய அறிவிப்பை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் சில தொலைக்காட்சிகளில் மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கழுத்து அறுத்தப்பட்டதாக தகவல் வெளியாகி அது செய்தியாக வெளியாகி உள்ளது. இது தொடர்பாக நேற்று இரவு கடவூர் தாலுகா பகுதியைச் சார்ந்த 15 வயது மாணவி இரவு 8 மணிக்கு வீட்டில் இருந்தபோது மாணவியின் உறவினரான அதே ஊரை சார்ந்த 17 வயது மாணவன் இன்ஸ்டாகிராம் மூலமாக தொடர்பு கொண்டு வீட்டிற்கு வெளியே வரவழைத்து கத்தியால் கழுத்து பகுதியை அறுத்துள்ளார். மேலும் அவர் அணிந்திருந்த 1 பவுன் செயினையும் எடுத்து சென்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இது குறித்து விசாரணையில் மேற்படி மாணவி அந்த மாணவனை பற்றி இழிவாக பேசியதாக, அதனால் கோபப்பட்ட அவர் இச்செயலில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்படி மாணவன் கைது செய்யப்பட்டு விசாரணையில் உள்ளார். இந்நிலையில் மேற்படி செய்தியை கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்து கத்தியால் குத்தியதாக சில செய்தி சேனல்கள் தவறாக செய்தி வெளியிடப்பட்டுள்ளதாகவும், எனவே உண்மைக்கு புறம்பான செய்திகளை வெளியிட வேண்டாம் என அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரான அறிக்கையானது தற்பொழுது வெளியாகி உள்ளது. கோபால், அண்மை விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.